ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா கூலி தொழிலாளியாக போனாங்க, அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு சந்தேகம். நம்மளால் இருக்க முடியுமா, நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா அப்படின்ற ஒரு விதமான ஒரு பயம். இந்த பயத்தில் ஒரு மரத்தில் போய் பேசாமல் அமைதியாக மரத்தடியில் போய் உட்காந்துட்டான். இந்த மரத்தடியில் நீங்கள் போய் உட்காந்துட்ட உடனே சரி என்ன செய்ய, வேறு வழி இல்லையே, பயத்தோடி சந்தோஷத்தோடி தான் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்க, வா இங்கே கூப்பிட்டு, என்னடா அது இங்கே இப்படியே இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொன்னோடனே அந்த சார் என்ன பண்ணுறாங்க, ஒரு விதையை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த விதையை என்ன செய்கிறீங்க, இந்த விதையை என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த விதையை எதுக்கு சரியாகிட்ட கொடுத்தீங்கன்னு அந்த பையன் அதை கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த விதையை மண்ணில் புதைச்சி வை, மண்ணில் புதைச்சி வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மண்ணில் புதைச்சி வச்சோடனே ஏன்னா அந்த பையனும் அவர் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவனை போய் மண்ணில் புதைச்சி வச்சான். மண்ணில் புதைச்சி வச்சா ஒரு நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், 2 வாரம் பார்த்தான், 3 வாரம் பார்த்தான். அந்த இதுக்கு தண்ணி ஊற்றுனான், எல்லாம் அவன் வேலையை அவன் கரெக்டாக செஞ்சான். அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த செடி என்ன செய்யலை, சுத்தமாக முளைக்கவே இல்லை. அந்த செடி சுத்தமாக முளைக்கவே இல்லை. அந்த செடி முளைக்கலன்னு என்ன ஆகிப்போச்சு, அவனுக்கு மனசே ஒரே கஷ்டமாக போச்சு. என்னடா செய்யுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே, செடி முளைக்கலையே, அந்த சார் நம்மளை ஏமாற்றிட்டாரோ, என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அந்த பையனுக்கு ஒரே குழப்பம். சரின்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த பையன் விடலை, உட்காந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கான். தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது ஒரு நேரம் வரும்போது திடீர்னு மண்ணுக்குள்ளேருந்து ஒரு குட்டி செடி எத்தி பார்த்தோன்னே அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலன்னொன்னே, ஐயோ என்ன செய்யறது, நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம் நினச்சிட்டு அந்த பையன் ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. சரியாக செடியும் வளர்ந்தது, இப்படி காலம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவன் படித்த ஸ்கூலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நின்னோடனே அங்கே இருக்கிறவங்கலாம், உங்களை மாதிரி எங்கள் பிள்ளைகளும் நல்லா வாழணும், நீங்கள் ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த அருண்ன்ற பையனும் வந்தோடனே இவனுக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா கதையும் சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்கிற எல்லாரையுமே நல்லா சிந்திக்க வச்சது. என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறது நான் கிடையாது, அன்னைக்கு நான் விதைச்ச ஒரு விதையோட வெற்றி தான் இன்றைக்கி மரமாக நிற்கிது. அதே மாதிரி தான் நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சேன், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆளாக, நான் படித்த ஸ்கூல்லேயே நான் சீஃப் கெஸ்ட்டாக நிற்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா.